கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இந்த நாளிலே நாம் லேவி ஆசாரியத்துவ ஊழியத்தை பற்றி உள்ளதான முறைமைகள், அதனுடைய ஒழுங்குகளை பற்றி நாம் தியானிக்க போறோம். Today we are going to meditate about the Levitical priesthood ministry. பழைய ஏற்பாட்டு காலத்து ஊழியம் புதிய ஏற்பாட்டு காலத்து ஊழியத்திற்கு ஒரு நிழலாக செயல்பட்டு கொண்டிருந்துச்சு. Old Testament ministry is the shadow of New Testament. New Testament ministry is the shadow of Old Testament ministry. அவர் செய்கிறதான ஊழியம் எல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்து ஊழியத்தின் சாயலுக்கு நிழலுக்கு தான் ஒத்திருக்கிறது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எபிரேய சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு. St. Paul, when he is writing to Hebrews, he is telling that it is the right shadow of the Old Testament ministry. இவர் எபிரேயர் 8:5 வாசிக்கும்போது அவர்கள் செய்கிற ஆராதனைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் சாயலுக்கு நிழலுக்கு ஒத்திருக்கிறது என்று சொல்றாரு. When we read Hebrews 8:5, it is told that it is the ministry which is equal to the Old Testament ministry. அதன்படியே நீ செய்ய ரொம்ப எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார், மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதின்படியே இருக்க வேண்டும். Lord told to Moses, see that you make all things according to the pattern shown to you on the mountain. வேதத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியங்கள் இருக்குது, அங்கீகரிக்கப்படாத ஊழியங்களும் இருக்குது. There are ministry which is acknowledged by the scripture Bible and which is not acknowledged and acknowledged. நாம் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தாலும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். Whatever the ministry we do, it should be acknowledged by the Lord. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள லேவிய ஆசாரியத்துவத்தின் ஊழியம் புதிய ஏற்பாட்டு காலத்தோடு உள்ளவைகளில் எப்படிலாம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். I want to explain you how the Old Testament Levitical priesthood ministry is equal and compared with the New Testament ministry. இந்த இவைகளை நீங்கள் கவனமாக நீங்கள் கேட்பீர்களானால் வேதத்தை பற்றியுள்ள ஒரு அறிவும் கர்த்தருடைய ஊழியத்தை பற்றியுள்ளதான சரியான ஒரு தரிசனமும் உங்களுக்குள்ள இருக்கும். If you pay attention and concentrate it, you can understand what is the right ministry and you have a knowledge about the scripture. ஏதோ கர்த்தரை நாம் நேசிக்கிறோம் சேவிக்கிறோங்கிறதுல இல்ல, இந்த வேதத்தின்படி நாம் நடக்கிற உத்தம மார்க்கத்தாரா நாம் வாழ வேண்டும். We should not be just for the sake of reading or following God's word. We should be uprightly doing whatever is said in the scripture. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரை பெரியோரை ஆசீர்வதிக்கிறார். He is blessing the lowly and he is blessing the small and big who fears the Lord. ஆரோனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Lord blessed Aaron and his family. இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Lord blessed Israel. அப்போ இன்றைக்கு லேவி ஆசாரியத்துவத்தின் ஊழியம், today's Levitical priesthood ministry. லேவி என்று சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இது லேயாளுக்கு பிறந்ததானே மூன்றாவது குமாரன் தான் லேவி. When we call Levi is basically the third son of Leah who was born. லேவி என்று சொன்னால் இணங்குகிறவன் என்று அர்த்தம். Levi means who humbles himself. ஆதியாகமம் 29 34 வசனத்துல வாசிக்கும் போது, when we read Genesis chapter 29 verses 34, என்னோடு கூட என் புருஷன் சேர்ந்திருப்பார் என்று சொல்லிதான் அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். And it say that now this time my husband will become attached to me because I have been born him 3 sons, and therefore he called his name Levi. லேவி என்கிறவன் சேர்ந்திருக்கிறவன். Levi means he who joins and attached. யார் தேவனோடு சேர்ந்திருக்கிறவன், who is attached with the God. பரிசுத்தவான்களோடு தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்திருக்கிறவன், who is attached with the saints and who is attached with the people of God. இந்த வசனத்துக்கு அடையாளமா தான் மோசேயின் காலத்துல வந்த ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு இஸ்ரவேலர்கள் மத்தியிலே. In reference to this verse, there was a confusion in the days of Moses. அந்த சமயத்துல கர்த்தர் பட்சத்தில் நிக்கிறவங்க எல்லாம் நீங்க என் பக்கத்துல வந்து நில்லுங்கன்னு சொன்ன வேளையில லேவியெல்லாம் கர்த்தர் பட்சத்துல வந்து நின்றார்கள், மோசேயின் பட்சத்துல வந்து நின்றார்கள். When Moses told who is by the side of the Lord, come by the side of me, so all the Levites came by the side of Moses and stood. கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் நடத்துகிறவர்கள் பட்சமா இருப்பார்கள். Who are by the side of the Lord, they will also will be by the side of the leaders who lead the church. அந்த லேவியை பற்றி தகப்பன் சொன்ன வார்த்தை ஆதியாகமம் 49 5 வசனத்துக்கு கீழே சொல்லப்பட்டிருக்குது. About Levi, father is what he is telling in, that's what we read in Genesis 49 verses 5 and below. அந்த லேவியை பற்றி அங்கே மோசே சொன்னதான வார்த்தைகள் 33 சொல்லப்பட்டிருக்கிறது. Moses is talking about Levi and we can read in Deuteronomy 33. இந்த லேவிக்கு பிறந்த குமாரர்கள் 3 குமாரர். Levi had 3 sons. இந்த லேவிக்கு பிறந்த 3 குமாரர்கள் யாத்திராகமம் 16 வசனத்துல வாசிக்கும் போது, when we read Exodus chapter 6 verses 16, கெர்சோன், கோகாத், மெராரி. Gershon, Kohath and Merari are the 3 sons of Levi. இவர்கள் 3 பேரும் லேவிக்கு பிறந்தவர்கள். All these 3 sons were born to Levi. இவர்கள் 3 பேரும் ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள். All these 3 people are prepared to do the ministry of priesthood. இந்த லேவி எப்பொழுது கணக்கிலே சேர்க்கப்படுகிறார்? When this Levi is coming into this account. இவன் ஊழியத்துக்கென்று ஏற்படுத்தப்படக்கூடியதான நாட்கள் எப்பொழுது, மாதங்கள் எப்பொழுது? When Levi is called for the ministry, when he is prepared for the ministry, which month he has been called? அவன்
திடீரென்று ஏற்படுத்தப்பட்டவன் அல்ல. He's not who is prepared suddenly. லேவி கோத்திரத்துல அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியா ஏற்படுத்தப்பட்டவர்களை பற்றி என்னாகும் 3ஆம் அதிகாரத்துல வாசித்தால், When we read about Numbers chapter 3 about who are all prepared for Levi ministry, 14 வசனம் 15 வசனத்துல சொல்லி இருக்குது, it is told in verses 14 and 15. அவர்கள் பிறந்த முதலாவது மாதம் முதல் அவர்கள் எண்ணப்படுகிறார்கள். It is told that from the first month they have been born, they have been called for this ministry. லேவியரை பற்றி அவர்களுடைய பிதாக்களின் வம்சங்களின்படியே எண்ணுவாயாக, அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணுவாயாக சொல்றார். He is telling that number the children of Levi by their father's house, by their families, you shall number every male from a month old and above. அப்படியானால் லேவி முதலாவது மாதத்திலிருந்து அந்த ஆண் பிள்ளை எண்ணப்படுகிறது அந்த ஆசாரிய ஊழியத்துக்காக. For this priesthood ministry from the first month he has been accounted and he has been counted for this ministry. அந்த கெர்சோன், கோஹாத், மெராரி இவர்கள் ஆசீர்வாத கூடாரத்தின் பணிவிடை ஊழியங்களுக்காக அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். Gershon, Kohath and Merari were called for the tabernacle ministry, for the service ministry. அவர்கள் லேவியர்கள் சாதாரண ஊழியக்காரர்கள், எல்லா பணிவிடைகளையும் செய்தார்கள். Leviticals did all kind of services in the Lord's tabernacle. அதுல ஆசாரியர்கள் யாரு? Who are all the priests? ஆரோனுடைய குமாரர்கள் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். Aaron and Aaron's sons did the priesthood ministry. பிரதான ஆசாரியன் யாரு? Who is the high priest? அதுல அவர்கள் ஆசாரியர்களுடைய தலைவர் யார்? அவர்தான் பிரதான ஆசாரியர். The chief of the priest is the high priest. அப்ப லேவியர்கள்லாம் யாரு? Who are all the Levites? எல்லாரும் அவர்கள் அந்த லேவியில பிறந்த 3 குமாரர்களும் பணிவிடைக்காரர்களாக இருந்தார்கள். The sons of the 3 sons of Levi were doing service ministry. அந்த ஆசாரியத்துவத்தின் ஊழியம் ஆரோனுக்கும் அவன் குமாரர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. Levitical priesthood ministry was given to Aaron and his sons. பிரதான ஆசாரியருடைய உத்தியோகம் அதுல தலைவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. There were chiefs who did the high priest ministry. கிட்டத்தட்ட அந்த ஆசாரிய ஊழியத்தின் முறைமையின்படி பார்க்க போனால் 12 அதாவது 52 பிரதான ஆசாரியர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். When we see the priesthood ministry, there were 52 high chief priests. இயேசு கிறிஸ்து தான் கடைசி 53வது பிரதான ஆசாரியர். Jesus Christ was the final chief priest who was the 53rd. அந்த ஊழியத்துக்கு அவர்தான் முற்றுப்புள்ளி வைத்தார். He gave the full stop for that ministry. அதற்கு பின்பாக ஏற்படுத்தப்பட்ட ஊழியம் எல்லாம் ஆரோனுடைய முறைமையின்படி ஊழியம் அல்ல, அதற்கு அடுத்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி செய்யப்பட்ட ஊழியம். Later after that it was as per the order of Melchizedek ministry. மெல்கிசேதேக்கை பற்றி இப்ப நான் பேசணும்னா அது சமயம் போதாது. எபிரேயர் 5:11 வாசிக்கிறது போல, as like we read in Hebrews 5:11, வாசிக்கிறது போல இப்பொழுது அதை பற்றி பேச சமயம் இல்லை. We don't have time to talk about that now. லேவிய ஊழியத்தை பற்றி மாத்திரம் நம்ம சிந்திப்போம். Let's just meditate about the Levitical காலத்து ஊழியத்தோடு சம்பந்தப்படுத்தி நம்ம பார்ப்போம். Let's compare with New Testament ministry. அப்போ அவர்கள் முதலாம் மாதம் முதல் எண்ணப்படுகிறார்கள். So they have been counted from first month of the birth. அர்த்தம் என்னென்றால் நம்முடைய தாயின் வயிற்றில் உருவானது முதல் தேவன் அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். It means that Lord chose them from the mother's womb. சரி, இந்த லேவியர்களுடைய வேலை தான் என்ன? So what is the work of the Levites? அதே என்னாகும் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, so when we read same Numbers chapter 3 verse 7, அவர்கள் ஆசீர்வாத கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள். It tells that they shall attend to his needs and to the needs of the whole congregation before the tabernacle of meeting, to do the work of the tabernacle. இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? So what they have to do? ஆசீர்வாத கூடாரத்தில் உள்ள காவலை மாத்திரம் இவர்கள் காக்க வேண்டும். It is told that they have to take charge of the tabernacle. வேற வேலை அவங்க செய்யக்கூடாது. They should not do any other work. அங்க உள்ள பணிவிடைகளை தான் செய்ய வேண்டும். They have to serve the ministry. They have to do புதிய ஏற்பாட்டு காலத்துல அதை என்ன சொல்றாரு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு? When Saint Paul is telling to Timothy what he is telling, கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படிதான் இருக்க வேண்டுமா? Lord's servant has to be like that. கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டும்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, when we read 2 Timothy chapter 2, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அதுல சொல்றாரு, நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவனாய் தீங்கு அனுபவி. 4ஆம் வசனத்துல சொல்றாரு 2 தீமோத்தேயு 2:4, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்பு கெடுத்த அலுவலங்களை சிக்கிக் கொள்ளாது இருக்க வேண்டுமா? That's what we read 2 Timothy. You therefore must endure hardship as a good soldier for Jesus Christ and do the service ministry. பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள் ஆசீர்வாத கூடாரத்தில் உள்ள பணிவிடைகளை தான் செய்யணும். In the Old Testament, in the tabernacle, they have to do all the service ministry. வேற வேலைகளை அவங்க செய்யக்கூடாது, அங்க உள்ளதை காவல் காக்க வேண்டும். Other works they should not do, but they have to watch the tabernacle. அதை தான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, கர்த்தருடைய ஊழியக்காரன் பிழைப்பு கெடுத்த அலுவலகங்கள்ல அவங்க சிக்கிக் கொள்ள கூடாது. That is what Saint Paul
he's telling to Timothy, you should watch and do the ministry. அப்படி இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, அப்படி வேலை செஞ்சுக்கிட்டே பவுல் ஊழியம் செஞ்சாரு. So today people will tell that St. Paul worked and also did the ministry parallelly. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. Those who should not work, should not eat, they say. சாப்பிடாத வேலை செய்யக்கூடாது. Those who eat should not work. நீங்க சொல்ற கணக்கின்படியே பார்க்கலாம். So as per your account, 1 தெசலோனிக்கேயர்ல பவுல் அந்த வார்த்தைகளை சொல்றாரு. in 1 Thessalonians, Paul says this. ஏன்னா இது எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில அவர் சொன்னாருங்கிறது கொஞ்சம் அந்த அதே அர்த்தத்தை நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. When we read this chapter, you will pay attention and watch it in what situation, what circumstances he told ஏன்னா this. அவரு அந்த தெசலோனிக்கே சபையாரு வருகைக்கு போகணும் ஒரு வேலை செய்யாம ஆண்டவர் வரப்போறா, நம்ம ஏன் வேலை செய்யணும்? Thessalonical church they told that we have to be taken up in his coming, so they did not do any work. எதுக்கு சம்பாதிக்க போறோம்? Why we have to earn money? எதுக்கு வீட்டை கட்ட போறோம்? Why we have to build house? எதுக்கு வண்டி வாங்க போறோம்? Why we have to buy எதுக்கு vehicle? பிள்ளைகளை படிக்க வைக்க Why போறோம்? we have to educate children? அதனால என்னென்ன கிடைக்குதோ எல்லாரும் அன்னைக்கு அப்போஸ்தல காலத்துல மற்ற பின்னாடி உள்ள காலங்கள் எல்லாம் கொண்டு வந்து வித்து பணம் நிறைய இருந்திருக்குது உள்ள. In the apostle days there was so much of money. எல்லா சொத்துக்களை வித்துட்டு சாப்பிட்டு ஆண்டோட வரைக்கும் போகணும் சோம்பேறிகளா இருந்தாங்க. They sold all their properties, gathered money. They told that we have to be taken up is coming, but they did not do any work. கொடுக்கப்பட்ட வேலைகளை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். You have to be careful in the responsibilities. சோம்பல் உள்ள வேலைக்காரனா இருக்க கூடாதுன்னு இயேசு சொல்லி இருக்கிறாரு. Jesus told that no, you should not be a lazy man. வேலை செய்ய வேண்டிய காலங்களில் வேலை செய்ய வேண்டும். Wherever the time appointed, you have to work. ஊழியம் செய்ய வேண்டிய காலங்களில் ஊழியம் You செய்யணும். have to do the ministry at the right time appointed. ஊழியக்காரங்களுக்கு அவர் சொல்லல. He did not tell it to the servants of பவுல் God. அப்போஸ்தலன் அந்த இடத்துல போகும்போது அந்த கூடார தொழிலாம் இவருக்கு தெரியும். அந்த ஜனங்க சோம்பேறியா தானும் அப்படி இருந்தானா இவங்களை சோம்பேறியா படிக்க வச்சுட்டு போனது போல ஆகி போயிடும். So St. Paul worked there, did all the tent work because he didn't want to be an example for them doing this அதனால work. அவர்களோடு சேர்ந்து அவர் வேலை செய்தார். So he joined with them, he worked. நாங்களும் அப்படிதான் சில நேரங்களை செய்யறோமே. Sometimes also we do. விசுவாசிகள் வேலை கட்டட வேலைகள் எல்லாம் எங்களுக்கு வரும்போது எங்களோட பிரதர்ஸ் எங்களுடைய கூட இருக்கிற சிஸ்டர் மாதிரி செங்கல் எடுத்து போடுவாங்க. So during the construction work, church work, we have brothers, believers, and we all join together and we do work. இங்க உள்ள எங்களுடைய பில்டிங் வேலை எல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் நம்முடைய ஊழியக்கார சகோதரமார் தான் செஞ்சது. All this building works is maximum all are servants of God, brothers have done it. 1-2 பேர் தான் வெளியில இருந்து ஆட்களை நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம். 1 or 2 people we call them for wages. மீதி எல்லாம் அதுல கட்டிங் பண்றது, கம்பி கட் பண்றது, அங்க சென்டிங் கம்பி வாக்குறது, சென்டிங் பலகை அடிக்கிறது, எல்லா வேலையும் ஊழியக்காரங்க தான். Cutting the iron bars or centering, fixing, and all those works was all done by the servants of God and brothers. அதனால முழு நேர ஊழியத்துக்கு வந்த நாங்களும் வேலை செய்தோம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு நிருபத்தை எழுதி வைக்கலாம். So we can also write epistle saying that no, we have come into we came for the full time ministry, but we also worked. வேலை செஞ்சு தான் நாங்களும் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லலாம். We can also tell that we work and then eat. பிழப்புக்கு அடுத்த வேலையில ஊழியக்கார சிக்கிக் கொள்ள கூடாது. You should not be caught in earning money and doing all this. இது நல்ல வேதத்துல ஆராய்ந்து பார்க்கணும். You have to examine the scripture nicely. கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும்? How the servants of God should be. அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள காவலை அவன் காக்க வேண்டும். You have to watch the tabernacle. அவன் அங்கு உள்ள பணிவிடைகளை செய்ய வேண்டும். You have to do the service in the tabernacle. மாத்திரமல்ல, அது என்னாகமோ 1:53 வாசிக்கும் போது, not only that, when you read Numbers 1:53, அதுல 53 அங்கே மோசே மூலமா கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? Through Moses, when Lord is telling what he is telling, என்னாகமோ 53 Numbers 1:53, காவல் காக்க வேணும், அவர்கள் சுற்றிலும் இருந்து காக்க வேண்டுமா. it is still that they shall be around the camp of the tabernacle and take charge of that. அவர்கள் சுற்றிலும் இருந்து காவல் காப்பாங்க. They should take charge of the tabernacle around them. வாசிப்பார், இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடுங்கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக என்றார். It is told that but the Levitical shall camp around the tabernacle of the testimony, and that there may be no wrath on the congregation of the children of Israel, and the Levites shall keep charge of the tabernacle of the testimony. இரவும் பகலும் அவர் காவல்காரன். The day and night as a watchman. நான் காயினை போல சொல்லக்கூடாது, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படின்னு சொல்லக்கூடாது. We should not tell like Cain, am I a watchman, am I a keeper of my brother? கர்த்தருடைய ஊழியக்காரன் காவல்காரன். Oh, Lord's servant is a keeper. எசாயாவில வேதத்துல வாசிக்கிற இரவு பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாறாத ஜாமக்காரரை நான் கட்டளையிடுகிறேன். Isaiah we read that as like a watchman, I watch day and night. எருசலேமே, Jerusalem, உன் மதில்கள் மேல், on your walls, இரவு முழுவதும் பகல் முழுவதும் மௌனமாயிராத ஜாமக்காரர். day and night a watchman who is keeping quiet. ராத்திரி பகல் லொல்லுன்னு குலைச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு காவல்காரரை போல இருக்கு. As like a watchman who does not keep quiet all day and all night. இரவு பகல் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் கர்த்தருடைய ஊழியக்காரன். The servants of God all night he should look unto the God Lord and
used to call ஆசாரியன் him. தரித்திருக்கிற வஸ்திரத்துல அந்த ஏபோத்து நீல அங்கி ஒண்ணு தரிச்சிருப்பான் In ஆசாரியன். the priesthood would be wearing a long robe. அதுல அந்த ஓரத்துல ஒரு பொன்மணி ஒரு மாதளம்பழம், ஒரு பொன்மணி ஒரு மாதளம்பழம் அதுல ஓரத்துல போட்டிருக்கும். அதுல அவன் மாட்டி இருப்பான் அந்த He will வஸ்திரத்துல. he will be having an article of pomegranates and a pearl. அவன் சாகாதபடிக்கு அவன் அந்த வஸ்திரத்தை தரித்திருக்க வேண்டுமா. He should wear that garment so that he does not die. அவன் பரிசுத்த ஸ்தலத்துல பிரகாரத்துல ஊழியம் செய்யும் போதெல்லாம் அந்த பெல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கான். When he is doing the ministry in the outer court and the holy place, or he should be hearing that noise of bell. அந்த பெல் சத்தம் கேட்டுக்கிட்டே, பெல் சத்தம் உள்ள போனது அவனுக்கு பெல் சத்தம் கேட்கல அப்படின்னு சொன்னா, When there is no bell sound anymore, உள்ள போனவன் செத்து போனான்னு அர்த்தம். it means that he has died there. அதனால அந்த ஓரத்துல என்ன செய்யணும், அந்த பெல்லும் ஒரு பொன்மணி ஒரு மாதுளம்பழம், ஒரு பொன்மணி ஒரு அவ சுற்றிலும் அந்த வஸ்திரத்துல தரிச்சிருப்பான். Around the entire garment there will be a pomegranate and there will be a golden pearl. அதனால பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்பொழுது இரவும் பகலும் அந்த சத்தம் அவனுக்குள்ள எழும்பிக்கிட்டே இருக்கணும். So servant of God, this noise should be throughout day and night in the servant of God. காலங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர், Servants of God who stand in the night in God's presence. சீயோன்ல எப்பொழுது துதியின் சத்தம் கேட்டுக்கிட்டே In இருக்கும். Zion always the sound of praises. தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க. They'll keep glorifying God. அதனால இவன் என்ன செய்ய வேண்டும், லேவியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அவர்கள் காவல் காக்க வேண்டும். So Levites, they should be around the tabernacle and take charge of it. ஊழியக்காரன் சரியா தேவ சமூகத்துல இல்ல, ஜெபிக்கல, அவன் காவல்காரனை போல இல்லை என்று சொன்னால், அவனுடைய சபையில சில விழுக வருகிறது என்று சொன்னால் அந்த ஊழியக்காரன் தான் அதுக்கு காரணம். The servants of God, when he is not praying properly, he is not around the church, if there is fall in the church, the servants of God is only responsible for ஊழியக்காரன் it. ஆண்டவருடைய சமூகத்துல எப்போது நிற்க வேண்டும். Servants of God should be there in always in God's அது presence. யோசுவாவை பற்றி நீங்க பாத்தீங்கன்னா, யோசுவா அப்படித்தானே இருந்தா. When we wrote about Joshua, Joshua was like that. அவன் கர்த்தருடைய, அதாவது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாது இருந்தான்னு சொல்லி இருக்குது. It is told that he did not separate from the tabernacle. பாசுங்க எவ்வளவு, அந்த வாலிபன் அதுவும் சொல்லி இருக்குது. He was a youth. யாத்திராகமம் 33 அதிகாரம் 11 வசனத்துல சொல்லி இருக்குது. Exodus 33:13. 11 வசனம். 33:11. அதுல நூனின் குமாரன் யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான்னு சொல்லி இருக்குது. It is told that he did not depart from the tabernacle. வாலிபன் பாருங்க, He was a youth. வாலிபனுக்குள்ள இப்படி ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய காரியம் He பாருங்க. was a young man. He did not depart from the tabernacle. வாலிப நாட்களில் அவன் ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்தான், மோசே இருக்கிற இடத்துல. He was a youth and he was throughout in the tabernacle when Moses was with him. அங்க எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் மோசேக்காக வைராக்கியம் பாராட்டுவான். In any circumstances, he would zeal for Moses. ஒரு தடவை பயங்கரமான பிரச்சனை, குழப்பம் வந்துருச்சு. Once there was a great confusion. அப்போ என்னாமோ 11 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, When we read Numbers 11, அப்போ அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறதான யோசுவா என்ன செய்யறான், what Joshua did, மோசேக்காக போய் வாதாடுறான். அவன் he went and contended for Moses, for the sake of அவன் Moses. சொல்றான், நீ அதான் மோசேக்காக வைராக்கியம் பாராட்டுறானா. He was zealed for Moses. என்னாமோ 11 அதிகாரம் 29 வசனத்தை சொல்லி இருக்குது. Numbers 11:29. அதற்கு மோசே சொல்றான், நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ அப்படிங்கிறார். Then Moses said to him, are you zealous for my sake? பாத்தீங்களா, தனக்காக, For himself. தேவனுடைய கூடாரத்தில் இருக்கிறவன், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற யோசுவா என்ன செய்யறான், The Joshua who is in the tabernacle, what he is கூடாரத்தில் doing? இருக்கிறவன் அங்க இருக்கிற உத்தரவாதமான பொறுப்பான ஊழியர்களுக்காக அவன் வைராக்கியமா நிக்கிறான். He was showing zeal for the servants of God who is responsible for that நம்ம ministry. சொல்லுவோம் தேவனுக்காக வைராக்கியமா இருக்கு, தேவனுக்காக வைராக்கியமா இருக்கு, அது உண்மைதான். We tell that we are zeal for the God, we are zeal for the God. That's true, okay. இதெல்லாம் வச்சுதான் கர்த்தர் பின்னாட்களில் யோசுவாவை கனம் பண்ணாரு. Later days, looking at this, Lord honored Joshua. மோசேயின் காலத்துக்கு முன்பு, மோசேயின் காலம் முடிய போகுது. And the days of Moses was coming to an end. அப்ப கர்த்தர் மோசேயை கூப்பிட்டு சொல்றாரு, Lord called Moses and told, நூனின் குமாரன் ஆகி அந்த யோசுவாவை நீ அழ, he told that you measure உன்னுடைய Joshua. ஸ்தானத்துல நீ அவனை கொண்டு வந்து அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணு. You're anointing him as a king in your position. பாருங்கள், அந்த இடத்துல அந்த நடத்தும்படியாக அவனை நீ என்ன செய்யி அந்த ஸ்தானத்தில் ஏற்படுத்து. He told that you prepare him for your position, Lord told him. கர்த்தர் அவனை என்ன செய்தாரு, அவனை கர்த்தர் அந்த ஸ்தானத்துல கர்த்தர் அவனை ஏற்படுத்தி அபிஷேகம் பண்ணினார். Lord prepared him and made him in that position. Lord anointed him. மோசேயின் மரணத்துக்கு முன்பதாகவே இவன் மோசேயால் ஆசீர்வதிக்கப்பட்டான். Before the death of Moses, he was blessed by Moses. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Praise be to உண்டாதாக. God's holy அதான் name. நீங்கள் அதை பத்தி உபாகமம் 34 அதிகாரம் 9 வசனத்துல சொல்லி இருக்குது. Deuteronomy 34:9. மோசே நூனின் குமாரனாகி யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினாலே அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து
கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தாங்க பாருங்க. Now Joshua the son of Nun was full of the spirit of wisdom, for the Moses had laid his hands on him. So the children of Israel heeded him and did as the Lord commanded Moses. இந்த தலைவனாக கூடிய ஒரு பொறுப்பு கர்த்தர் அவனுக்கு தந்துட்டு. Lord gave him the responsibility to become a leader. அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரங்க என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாத கூடாரத்தை விட்டு அவன் பிரியக்கூடாது. So servants of God, they should not depart from the tabernacle. அவன் தேவ சமூகத்துல இருக்கணும். He has to be in God's presence. சபையோடு ஐக்கியமா இருக்கணும். He should have fellowship with church. அவன் அப்படி இருந்தாதான் அவன் நிமித்தமா அவனுடைய சபை பாதுகாக்கப்படும். Only then the church will be protected because of him. இதான் எபிரேயர்ல வாசிக்கிறீங்க, உங்களை நடத்துகிறவர் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணி விழிச்சிருக்கிறாங்க. That's what we read in Hebrews. Those who lead you are responsible for your souls and they watch for you. லேவியர்களுக்கு அப்படி ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருந்தது. So this is how the ministry was given for the Levites. ஒளிந்து போகிற மகிமைக்குரிய ஊழியமே அப்படி இருக்குமானால் புதிய ஏற்பாட்டில் எவ்வளோ மகிமையான ஊழியத்துக்குரியவர்கள் நாம். How we are people of the New Testament ministry, which is glorious compared to the Old Testament ஊழியம் ministry. இப்படி இருக்குமானால், If this is so, அக்கினை தீர்ப்புக்குரிய ஊழியம் அப்படி இருக்குமானால், if the ministry of judgment is so, மேன்மையான நீதிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும். how excellent would be the righteous ministry will be so excellent. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் அதை பற்றி அழகா சொல்றாரு. 2 Corinthians chapter 3 St. Paul says this. இந்த ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம். This ministry is the spiritual ministry. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா 2 Corinthians chapter 3 verses 8 below, when you read 9 10 இந்த 3 வசனத்திலே சொல்லி இருக்கு. when we read this in 8, 9 and 10, அந்த ஊழியம் ஒளிஞ்சு போற ஊழியம். and this ministry shall depart. அந்த ஊழியம் ஆக்கினைக்குரிய ஊழியம். This ministry is for the condemnation. ஆனா இந்த ஊழியம் அப்படி இல்ல. But this ministry is not so. இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? How is this ministry? ஆவிக்குரிய ஊழியம்னு 8ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு. In verses 8 he tells us this is ministry, spiritual ministry. 9ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? What we read in verses 9, நீதியை கொடுக்கும் ஊழியம்னு சொல்லி இருக்கு. it is told that the ministry of righteousness. 3வது 10ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. Verses 10, சிறந்த மகிமைக்குரிய ஊழியம். it is told that it is made glorious ministry. ஆவிக்குரிய ஊழியம், Spiritual ministry, நீதியை கொடுக்கிற ஊழியம், righteous ministry, சிறந்த மகிமைக்குரிய ஊழியம். glorious ministry that excels. இப்படிப்பட்ட ஊழியத்தை தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஏற்படுத்தி வைக்கிறார். This is how the ministry Lord prepared in New Testament. அந்த ஊழியத்தையும் இந்த ஊழியத்தையும் சம்பந்தப்படுத்தி பவுல் காட்டினது போல தான் இன்றைக்கு நம்ம தியானிக்கிறோம் அந்த வசனத்தை. As like St. Paul compared Old Testament ministry and New Testament ministry, today we are meditating on this subject. அதே போல அந்த ஊழியக்காரனுக்கு அப்ப என்ன சம்பளம் இருக்குதா? So is the servant of God has salary? கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு சம்பளம் கிடையாது. Servant of God does not have salary. வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். A servant is acceptable, servant is worthy for wages. அடிமைக்கு சம்பளம் கிடையாது. But slave does not have wages. 6 வருஷம் அடிமைங்கிறவன் வேலை செய்யணும், 7வது வருஷம் அவன் வெறுமையா தான் போகணும். A slave has to work for 6 years and 7th year he has to go empty. முடிஞ்சிட்டு போகும்போது அவன் ஒருவேளை அடிமையா வந்து அந்த 6 வருஷத்துல அவன் திருமணமாகி பெண் ஜாதி பிள்ளைகளோடு இருந்தாலும் அவன் எப்படி ஒண்டியா வந்தானா ஒண்டியா தான் போக வேண்டும். Even in 6 years if he is married and he's got a children, as he came empty, after 6 years he has to go empty. இல்ல நான் என் மனைவி பிள்ளைகளை என் எஜமான நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவன் காதுல நிலையின் அருகே கொண்டு போய் அவன் காதுல ஓட்ட போட்டு நீ ஜீவிய காலமெல்லாம் அந்த எஜமானுக்கு அவன் அடிமையா இருக்கு. If he declares that yes I love my master, yes I love my spouse and children, he has to be taken to the lintel post, then he'll be pierced with the rod and on his ears, and he'll become permanent servant to him. இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார். Jesus came in the form of a slave. ஆகினால பிரியமானவர்களே புதிய ஏற்பாட்டு காலத்து ஊழியம் ஒரு அடிமைக்குரிய ஒரு ஊழியம். So New Testament ministry is the ministry of slave ministry. அதனால நம்முடைய ஊழியக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தருக்கும் எல்லாத்தையும் வீட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தான் உட்கார்ந்திருக்காங்க. So we have servants of God, so many servants of God left their households and everything, they've come here. தங்களுக்குரிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. They bring all their properties in. தங்களுக்கு என்று வைத்திருக்க கொண்டு வந்து கொடுக்கறாங்க. Whatever their belongings they bring in. வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்க தங்களுடைய எல்லா பணத்தையும் பொருளையும் கொண்டு வந்து இங்க விட்டு கொடுத்துறாங்க. Those who resigned their job, they've come and they brought all their money and belongings and they put it to the ministry. தங்களுக்கு பென்ஷன் வந்தாலும் அதை ஹெட் குவார்ட்டர்ஸ்ல கொடுத்துட்டு ஊழியத்துல என்ன கிடைக்குது அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல சார்ந்து இருக்காங்க. They get the pension and they come and give it in the headquarters, and whatever we give they lean on to that. ஏனென்றால் நாங்க கர்த்தரை சேவிக்க வந்திருக்கிறோம், கர்த்தர் எங்களுக்குரிய தருவார், எங்களுக்குரியது என்று இங்க ஒண்ணும் கிடையாதுங்கிறதுல அவர்கள் சாட்சியா இருக்கிறாங்க. They are the testimony proving that we don't have anything for ourselves. It is whatever we receive, it's from the Lord. அப்ப அவர்களுக்கு என்னதான் ஆகாரம்? So what is the food? அதை பற்றி நீங்கள் உபாகமத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, so when we read about என்னாகமம் 18ஆம் அதிகாரத்துல வாசிச்சா, so when we read in Numbers 18, அதுல சொல்லி இருக்கு அவர்களுக்கு தசம பாகமும் காணிக்கை தான் தேவன் அவர்களுக்கு சுதந்திரமா கொடுத்திருக்கிறார். Lord is giving them tithes and
offerings as their inheritance. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல அதை பற்றி சொல்லி இருக்கு. Numbers 18, 20, 21. ஜனங்களோடு ஒன்றும் அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. They do not have any inheritance with the people. இஸ்ரவேல் ஜனத்தோடு இவர்களுக்கு பங்கு இல்லை. They don't have a portion for them in Israel. நான் தான் அவர்களுக்கு பங்கு, நான் தான் அவர்களுக்கு சுதந்திரம். He told that I am your portion and I am your inheritance. அது என்னாகமம் 18:21 கீழ்ப்பகுதியில சொல்லி இருக்கு பாருங்க. Numbers 21 below. இஸ்ரவேலருக்குள்ள எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். It is told that, behold, I have given the children of Levi all the tithes in Israel as an inheritance. இவர்கள் கர்த்தருக்காக வேறுபிரிக்கப்பட்டவர்கள். They have been separated for the Lord. இதை பின்னாட்களில் தாவீது கூட இந்த ஊழியத்தின் மேன்மையை பற்றி எல்லாம் விளங்கிட்டு என் செல்வம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். So David, understanding this excellence of ministry, and he is telling that I don't want any riches. நீங்க 16ஆம் சங்கீதத்துல வாசிச்சீங்கன்னா அதை பற்றி சொல்லி இருக்குது. When we read Psalm 16, it is told there. என் செல்வம் எனக்கு வேண்டாம். So I don't want my riches. வசனத்துல 2. இது பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது. So he is telling that it is for the oh my soul, it is told that it is for the saints also kept for that. அதனால பூமியில அவர்கள் தியாகிகள், மகாத்மாக்கள் என்பது அவர்கள் தியாகிகள். They are saints. இவர்கள் பூமியில பரிசுத்தவான்கள். They are all saints in this earth. எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்து தன் கர்த்தர்தான் எங்களுக்கு பங்கும், கர்த்தர்தான் எங்களுக்கு சுதந்திரம் என்று சொல்லி இருக்கிறார்கள். So they are telling that the Lord is my portion and Lord is my inheritance. ஆகையினால இந்த தசம பாகம் காணிக்க தான் அவர்களுக்கு சுதந்திரம். அவர்களுடைய சம்பளம் எது, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. Tithes and offerings is the wages for them. That is their salary. ஆகையினால சம்பளம் கூட அந்த தசம பாகம் கிடைக்காட்டாலும் அவங்க சோதனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. Even they do not get the tithes, they have to keep praising God. பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசாரி ஊழியத்துல தசம பாகத்தை வாங்குவாங்க அவங்க பிழைக்கிறதுக்காக. In Old Testament ministry, they receive the tithes for their livelihood. ஒருவேளை அவங்க புதிய ஏற்பாட்டுல ஊழியத்துல தசமமாக யாரு கொடுக்கறா யாரு கொடுக்கல அதை பற்றி நாங்க பார்க்க போறது கிடையாது. In New Testament ministry, who gives the tithes, who don't give, we don't see. எங்களுக்கு பெரியவங்க கற்றுக் கொடுத்ததான பாடம். That is the elders taught us. சபையில தசமபாகத்தை பற்றி காணிக்கை பற்றி பேசக்கூடாது. You should not talk about tithes or offering in the church. ஆபிரகாம் வெளிப்படுத்தலோடு தான் அந்த தசமபாகத்தை மெல்கிசேதேக்கு கொடுத்தான். Abraham, with all revelation, he gave the tithes to the Melchizedek. யாக்கோபே வெளிப்படுத்த நான் ஆண்டவரே, நான் இங்க இருந்து நான் அவன் தரிசனமான இடத்துல இருந்து தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகும்போது நீர் என்னை சுகமா திரும்ப இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வருவீரையானால் எனக்குரிய எல்லாவற்றையும் நான் தசமமா கொடுப்பேன்னு சொல்லி யாக்கோபே தான் பொருத்தனம் பண்ணினான். Jacob made a vow to the Lord when he got the vision, I'm going from this place, when I come back from my uncle's house, I'll pay you tithes. He made a vow to God. என்பது வெளிப்படுத்தலோடு கொடுக்கப்படுறது. Tithes should be given with all revelation. அதனால இது கட்டாயத்தின்படி எல்லாம் அவங்களுக்குள்ளே ஆவியானவர் செய்ய தங்களுக்குள்ள ஒரு பாகம் கர்த்தருடையது என்று சொல்லி கொடுக்கிறார். They give it it is not by the compulsion, it is by the revelation which Lord nudges them and they give it. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாகன்னு சொல்றார் ஆண்டவர். Lord tells us, do not test your Lord the God. அதே மல்கியா 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது, so when we read Malachi 3, நான் உங்களை ஆசீர்வதிப்பானோ இல்லையாங்கிறது நீ சோதிச்சு பாருங்கிறார். He is telling that will I not bless you, test me and see it. தசம பாகம் பரிசுத்தமானது. Tithes is holy. அது கர்த்தருடையது. That is for the Lord. வழியில வாசிக்கிறது போது அதை விழுங்கினா மனுஷனுக்கு கண்ணியாகுது. Whoever swallows it, it will be a snare for him. அது அவர்களுக்குரிய, அது லேவியர்களுக்குரிய. It belongs to the Levites. நமக்கு ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணி திறப்பின் வாசல் நிக்கிறாங்க. They are responsible for our soul and they stand in breach for us. மோசேயை போல நிக்கிறாங்க அவங்க தேவ சமூகத்துல. As like Moses, they stand in the God's presence. மோசேயை கொஞ்சம் ஒதுங்கிக்கா. Lord told that Moses, ஜனங்க மேல நான் கடும் கோபமா இருக்கிறேன். I have great wrath on this people. சொல்றான், அப்படி ஒரு இந்த ஜனங்களை நீர் நான் மேன்மைப்படுத்த போறேன், நீ இந்த ஜனத்தை விடு, நான் பாத்துக்கிறேன் ஆண்டவர் ஒரு முறை மோசேயிடம். Lord once told to Moses, I am going to lift you up, I am going to show my excellence to you, you just depart from this people. ஒரே வார்த்தை மோசே சொன்னான். Moses told one word. ஜனத்தை நீர் மன்னிக்கணும்னா மன்னியும். Lord, you have to forgive them. வேளை இந்த ஜனத்தை நீர் மன்னியாது இருந்து இந்த ஜனத்தின் மேல் நீ கோபம் கொள்வீரியானால் இந்த ஜனத்துக்கு கிடைக்காத ஒரு சுதந்திரம் எனக்கு தேவை. If you are not going to forgive them, if you are going to show your wrath on them, I don't want the inheritance which these people are not going to get. உம்முடைய புத்தகத்துல என் பெயரை குறிக்கி போட்டுறோம். Please blot out my name from your book. அது என்ன காட்டுகிறது? What does it show? திறப்புல நிக்கறாங்க அவங்க. They stand in the breach. தேவ கோபம் ஜனத்தின் மத்தியில வந்து விடாது இருக்கும். So that the Lord's wrath does not fall on the people. பிரியமானவர்களே, இதை நாங்கள் ஏதோ ஒரு காரியங்களுக்காக சொல்றோம்னு நினைக்கல. வசனத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுக்கிறேன். Beloved, just for the sake of telling we don't do, we are referring the scriptures and we are teaching this. அது மாத்திரமல்ல, உபாகமம் 33ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது, not only that, when you read Deuteronomy 33, 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல தகப்பனையும் தாயையும் பாரு, சகோதரர் பிள்ளைகளை அங்கீகரியேன் என்று சொல்றாரு. He is telling that he's telling in verses 8,
I shall acknowledge my children. 33ஆம் அதிகாரம் Deuteronomy 33. 9 வசனத்துல When we read 8, 9. லேவியை பற்றி கர்த்தர் சொல்றார் அந்த நேரத்துல. 9 வசனத்துல வாசிக்கும் When போது we read verses 9. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிற வசமாக அந்த ஊரின் தும்மியும் அவைகள் கொடுக்கப்படுகிறது அவங்களுக்கு. It is told that who says of his father and mother have not seen them, nor did he acknowledge his brothers or known his own children. அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். So for they have observed your word, they keep your covenant. அப்ப தகப்பனையும் தாயையும் பாரேன், have not seen father and mother, சகோதரனை அங்கீகரியே, nor did not acknowledge his brothers, பிள்ளைகளை அறியே, or known his own children. இது புதிய ஏற்பாட்டில் எதுக்கு நிழலாட்டமா இருக்குது? This is what is the shadow of New Testament. அந்த வார்த்தையை பற்றி லூக்கா 14ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. 26ஆம் வசனத்துல Jesus Luke 14:26 he is telling all these words. தகப்பனையும் தாயும் சகோதரனையும் சகோதரி மனைவி பிள்ளைகள் எல்லாம் அவற்றை வெறுக்காவிட்டால் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான்னு சொல்றாரு. When we not forsake or hate your mother, father, your brothers and your spouse and also everything, you should not be my disciple, Jesus said. அங்கு நான் தகப்பனாகவும் இல்லை, நான் தாயாகவும் இல்லை. I am not a father, neither mother. நான் எழுத்தின்படி தகப்பன் இல்லை. As per literally I am not father. எனக்கு ஒரு இன்சியல் உண்டு. I have an initial. என் தகப்பனார் பெயர் இருக்குது இளைய பெருமாள். My father's name is Ilayya Perumal. அவருடைய இன்சியல் ஐ. His name is அவருடைய அந்த இன்சியல் தான் எனக்கு ஐ. My initial is I. ஜெயக்குமார், ஐ ஜார்ஜ் எபனேசர் ஜெயக்குமார். I John Ebenezer Jaykumar. அப்ப ஐ ஜெய் ஜெயக்குமார்னு போடுறது. I Jay Jaykumar. அப்ப என்னுடைய இன்சியல் my initial ஜே வருது. My initial is J. அப்ப ஜே எங்க போறது? Where is J? எனக்கு பின்னாடி இன்சியல் இல்ல. There's nobody to use my வம்ச initial. வரலாறு இல்ல, தகப்பன் இல்ல. I don't have generations. சகோதரிகள் இருக்கிறாங்க. I have sisters. எழுத்தின்படி அவர்கள் தாய்களாவும் இல்ல. Literally they are not mothers also. நான் தகப்பனும் பாரேன் தாயும் பாரேன். I did not see my father, I did not see my அப்ப எழுத்தின்படி அப்பா அம்மாவை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. It does not mean literally I will not see my father, parents. பார்த்தேன், இந்த தாயாரையும் பார்க்கிறேன். I have seen my father, I have seen also my mother. தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டியது இங்க கனம் பண்ணு. I honor your mother and father. அது பார்க்க கூடாதுங்கிறது அல்ல, நீ பார்க்கிறதோ ஒண்ணு தவறு இல்ல. It is not looking them or taking care of them is not wrong. நீ ஒரு தகப்பனாக ஒரு தாயாக நீ சபையில் பொறுப்பானவனாக நீ இருந்து செய்ய வேண்டும். As a father, as a mother, as a responsible person in the church, you have to take charge and do your duties. எல்லாவற்றையும் ஒரு உறவு முறைகள் நீ வெறுத்து வாழ வேண்டும். You have to hate your relationship and live. எல்லாரையும் உன்னுடைய தாயா நீ காண்பிக்க வேண்டும். You have to treat everybody as your எல்லாரையும் brother. உன்னுடைய சகோதரனா காண You have to treat everybody as your brother. எல்லாரையும் உன்னுடைய தகப்பன்மாரா நீ You have to treat everybody as your father. எல்லாரையும் உன்னுடைய பிள்ளைகளாக காண வேண்டும். You have to treat everyone as your children. அப்ப உன்னுடைய இது மாம்சத்தின்படி ஒருவரை அறியேன் என்கிற இடத்துல வர வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். As like St. Paul told that you should come into the place called with flesh I don't know anybody. ஆகையினால் இப்படிப்பட்ட தகுதி எல்லாம் இந்த ஊழியக்காரனுக்குள்ள இந்த லேவியனுக்குள்ள காணப்படுது. All this qualification are seen in the Levite. இந்த லேவியர்களுக்கு அப்படி ஆசாரி ஊழியத்துக்கு வருகிறவர்கள் என்ன செய்யறாங்க? For the priesthood minister who come, what they have to do? இப்படி இந்த ஊழியத்துக்கு அவன் தெரிந்து கொள்ளப்படுகிறான். So they have been chosen for this. இந்த தெரிந்து கொள்ளப்படுதலை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. There are many things told about this choosing. அப்படி கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன், those servants of God who is chosen for God's ஒரு லேவியன், he is a Levite. கர்த்தருக்காக தெரிந்தெடுக்கப்பட்டு விட்டான். A Levite is chosen for God. பிறந்த நாள் முதல் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டான். From the day he is born, he has been separated for the Lord. வேறு பிரிக்கப்பட்ட உடனே அந்த குறிப்பிட்ட வயது 20 வயது ஆகும்போது அவன் ஊழியத்துக்குன்னு சொல்லி எடுத்துறதா? He is be taken in the age of 20 for the ministry. அப்படி கிடையாது. No, it's not so. இல்ல நான் வாரிசுபடி நான் வர்றேன்னா அப்படி வாரிசுபடி நீ வந்தாலும் உன்னை சேர்த்துக்கொள்ளணும் என்றால் முழு இஸ்ரவேலர் அதை அங்கீகரிக்க வேண்டும். If you come by generations, if you are a full Israel, you will be acknowledged. என்னாகும் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாருங்க. When we read Numbers 8:10, நீ லேவியரை கர்த்தருடைய சந்நிதியில் வரப்பண்ணும்போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள். So you shall bring the Levites before the Lord, and the children of Israel shall lay their hands on the Levites. அப்ப என்ன? அப்ப லேவியர்களை இஸ்ரவேல் சமூகத்துக்கு வரும்போது அவன் என்ன செய்யணுமா? So the Levites, when they come into God's presence, லேவியன் தலையில யாரெல்லாம் கை வைக்கணும்? who shall lay their hands? முழு இஸ்ரவேலரும் அவன் தலை மேல கைகளை வைக்கணும். The entire Israelites have to lay their hands. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள். The children of Israel shall lay their hands on the Levites. அது எதை காட்டுகிறது? What does it show? ஒரு ஊழியக்காரன் கர்த்தருக்காக வேறுபிரிக்கப்படுற ஊழியக்காரன், the servants of God who is separated for Lord, லேவியன், a Levite, சபையாரால் குற்றஞ்சாட்டப்படாத ஒரு ஜீவியம் செய்கிறவனா
இருக்க வேண்டும். He should live a life which is blameless by the congregation. ஊழியத்துக்கு வரன்னு சொல்லி சபையாருடைய குற்றச்சாட்டப்படுதல் இருக்குமானால் நீ ஊழியத்துக்கு அது அங்கீகரிக்கப்பட முடியாது. If there is a blame on you by the congregation, you cannot be acknowledged for the ministry. ஒரு ஊழியத்துக்கு நீ வருகிறவன் ஒருவன் இருப்பானால சபையார் உன்னை ஏற்றுக்கொள்ளனா அந்த இடத்துல நாங்க உனக்கு ஊழியம் கொடுக்க முடியாது. நீ ஊழியம் செய்யறதுக்கு உரியவன் அல்ல, அதுக்கு உனக்கு அந்த இடத்துல தகுதி இல்ல. You do not have a qualification when the congregation does not acknowledge you for this ministry, and we cannot give you this ministry. என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஒரு ஊழியக்காரர் இருந்தார் முன்னாடி. I had a servant of God below me. அப்போ சபையில அவனை கொண்டு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு. There was a lot of confusion in the church because நாங்க வைக்க முடியாது தம்பி, சபையார் பிரச்சனை இல்லன்னா நீ எத்தனை வருஷம்னாலும் அந்த இடத்துல இரு. So if there is no problem, no confusion, whatever the years சபையார் அங்கீகரிக்கிறாங்க, ஓகே, நான் பிரச்சனை இல்ல. Congregation is acknowledging you, we don't have any problem. பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் உனக்கு ஊழியம் கொடுக்க மாட்டேன். If there is a problem, confusion, I cannot give you any more ministry. அந்த இடத்துல நீ மாற வேண்டியது வரும். No, you have to depart from that place. உடனே அந்த ஊழியக்காரன் என்கிட்ட பெரிய ஆர்கியூமென்ட் பண்ணான். He started to contend with me. இல்ல தம்பி நாங்க வைக்க முடியாதுன்னு. அது அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க பாஸ்டர், நீங்க வைங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். So he told me, I told him, no, I cannot keep you continually in that place, but he told, whatever they say, pastor, you have to do that. You have to allow me to do. எல்லாரும் அந்த லேவியர் தலையில கை வைக்கிறது போல முழு சபையும் உன்னை ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரித்தாதான் அந்த இடத்துல நாங்க உண்டாங்க. As like children of Israel lay their hands on Levites, and the entire congregation has to acknowledge you and accept you, then only you can continue to do the ministry. குற்றச்சாட்டப்படாதவளா இருக்க வேண்டும். You should not be blamed by the congregation. மீறி போயிருந்தா கடைசியில சபையாரால அந்த ஊழியக்காரனுக்கு பெரிய அழிவெல்லாம் வந்து போச்சு. So he still he did there, but there was a great loss for him. அதனாலதான் அந்த இடத்துல அவன் என்ன செய்தான், சபையார் அவனுடைய தலையில கை வைக்கிறது என்பது அவன் சபையின் மூலமா குற்றஞ்சாட்டப்படாத ஒரு ஊழியக்காரனா இருக்க வேண்டும். Congregation has to lay their hands, meaning is congregation should not blame on him. சரி, அடுத்தது சரி, சபையார் எல்லாரும் இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் தலையில கை வச்சாங்க. Children of Israel laid their hands on the Levites. இப்ப அடுத்தது இவன் என்ன செய்யறான், இந்த லேவியன் இவன் ஒரு காளை மேல கை வைக்கிறான். Next is Levites shall lay their hands on the bull. இவன் தலையில கை வச்சது முழு இஸ்ரவேலர்களும் அங்கீகரிச்சாங்க. All the children of Israel acknowledged him laying by the இவன் என்ன செய்யறான், 12 வசனத்தை 8:12 வாசிச்சு பாருங்க. Read Numbers 8:12. இவன் காளையின் மேல தன் தலையை அதன் மேல தன்னுடைய கைகளை வைக்கிறான். The Levites shall lay their hands on the heads of the young bull. பாருங்க 12 வசனத்துல, அதன் பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைப்பார்களாக. Then the Levites shall lay their hands on the heads of the young bulls. அப்ப என்ன அர்த்தம், இது எதை காட்டுது? So what does it show? நாங்கள் பூரணமாக எங்களை சுத்திகரிச்சு நாங்க அதற்கு நாங்க எங்களை சமர்ப்பிக்கிறோம். We perfectly sanctify ourselves and we surrender ourselves for that. அதாவது சர்வாங்க பலியில எல்லாம் நீங்க பார்க்கும்போது, நீங்க அந்த லேவியராம 1ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசிக்கும் போது, அவன் கொண்டு வரப்பட்டவன் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அதன் மேல சுமத்துறான், அந்த காளையின் மேல. When we read all this in the Leviticus books, all this, when the burnt offering, they lay their hands, and entire sin they put on the burnt offering. அப்ப ஊழியத்துக்கு வேறுபிரிக்கப்பட்டவன் என்ன செய்யணும்? Who is called separated for the ministry, what is to do? காளை மேல் வைக்கிறது போல, as like he lays the hands on the bull, முழு காரியத்தையும் முழுதுமாக ஒரு சரியான ஒரு சுத்திகரிப்புக்குள்ளதான் அவன் வர வேண்டும் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. He has to lay that and completely surrender himself, the entire sanctification. He has to come and start his ministry. ஊழியத்துக்கு வரும்போது எங்களிடத்துல அதெல்லாம் கேட்பாங்க. When we come for the ministry, they ask us. உங்க ஜீவியத்துல ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஏதாவது தோல்வி இருந்துச்சுன்னா இப்ப சொல்லிரு தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. So they'll tell the brother, was there any failure before you could come for this ministry? They ask. சொல்லுவாங்க. So they tell us. பாஸ்டர் ஆகும்போது சொல்லுவாங்க. Before when they ordain as pastor, they tell us. அதே போல விசுவாசிகள் ஞானசாரம் எடுக்கும்போது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு தான் நீங்க அந்த ஞானசாரம் அன்னைக்கு யோவாசாரம் கொடுத்தது போல நீங்கள் எடுக்க வேண்டும். As like John the Baptist gave the baptism, we have to confess all your sins and then get the baptism. தேவனிடத்துல ஒரு அறிக்கையிடாத காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானால் அதை சொல்லி கன்ஃபஸ் பண்ணிடணும். நீங்க you have to confess whatever things we should confess and declare it. தேவனிடத்துல ஜெபிச்சு உங்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அர்த்தப்பார ஊழியக்காரத்துல சொல்லி எங்களுக்கு இப்படி எல்லாம் தோல்வி இருந்துச்சு எனக்கா ஜெபம் பண்ணுங்கும்போது உன்னை முழுதுமான ஒரு சுத்திகரிப்போடு நீ அந்த இடத்துல வருகிறாய். Even after praying you don't get deliverance, you have to go meet the servants of God and tell and declare them, then they pray for you, then you come for clear sanctification. ஞானஸ்நானத்துல ஒரு தவறை நீ மறைச்சு வச்சிட்டு இருந்தீங்கன்னா, in the baptism if you are hiding a fault, அந்த தவறு பின்னாடி நீ ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் எடுத்த பிறகு மிகவும் பலத்தோடு இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். After the baptism this fault will with great strength will start work again. நான் காஞ்ச பாவம் நனைஞ்ச பாவம் ஆகும். The dry sin will be a wet sin. ஒரு பிசாசு அப்படிதான் துரத்து போது அந்த பிசாசு சொல்லிச்சு. When the demon was cast, the demon told, நீ என்ன சொல்ற, என்ன துரத்த சொல்ற, why you are telling me to go? ஞானஸ்நானம் எடுத்துட்ட தெரியுமா? You know I have taken baptism. காரணம் என்னன்னா அந்த ஊழியக்காரன்
பிசாசு இருக்கும்போதே அவன் ஞானசாரம் கொடுத்துட்டாரு. The servants of God with demon, he only gave the baptism. அந்த பிசாசு சொல்லுது, This demon is என்ன telling, துரத்திட்டு தானே இந்த ஊழியக்காரன் ஞானசாரம் கொடுக்கணும், I should have been casted, only then they should have என்ன given வச்சுக்கிட்டே baptism. அவர் ஞானசாரம் கொடுத்தாரு. Keeping me, they gave me அப்ப baptism. ஊழியக்காரன் செஞ்சது தவறு தானேங்க. So that is the mistake of servant of God. பாத்தீங்களா? அப்போ முழுதுமாக சுத்திகரிக்கப்பட்டதா நீ எடுக்கணும் ஞானசாரம். With perfect sanctification, only you have to take the அதே baptism. போல கர்த்தருடைய ஊழியக்காரரும் தங்களுடைய தவறுகள், தங்களுடைய பலவீனங்கள், தங்களுடைய தோல்விகளை அறிவிக்க வேண்டிய இடத்துல, அந்த காளையின் இடத்துல முழுது ஒப்பு கொடுத்தது போல கர்த்தரிடத்துல முழுதுமா திறந்திருது. காளை புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. The servant of God, whoever is, they have to completely surrender themselves, lay their hands and commit their faults, mistake, and openly tell them they have to come into the place நமக்காக of நம்முடைய இயேசு sanctification. பாவ நிவாரண பலியாக நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். Jesus Christ was a sin offering and he surrendered himself for us. நல்ல சுத்திகரிப்போடு நீ ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க With வேண்டும். perfect sanctification, you have to commit yourself. அது ரெண்டு காரியம். Two things. ஒன்னு, One, என்ன செய்ய வேண்டும்? what you have to do? சபையாரால் நீ ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான், அந்த ஊழியத்துக்கு தகுதியுள்ளவன் என்று சாட்சி பெற வேண்டும். With congregation has to give a testimony and acknowledge that you should perfect. இரண்டாவது, நாங்கள் முழுதுமாக சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வருகிறோம் என்று சொல்லி அர்ப்பணிக்க வேண்டும். Second is you have to surrender yourself that you have been sanctified and washed vessel to do the ministry of the Lord. நீங்கள் கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கையிட்டு ஒரு சரியான சுத்திகரிப்போடு தான் நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அது லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒழுங்கு. You have to confess everything to Jesus and you have to wash yourself and do the ministry. That was the discipline given to the Levites. நம்முடைய ஊழியங்கள் பரிசுத்தவான்கள், Our servants, our ministry and servant saints. அப்படிப்பட்ட ஊழியங்களை தான் சபைக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Saints have prepared and given this kind of ministry church. அது மாத்திரமல்ல, Not only that, அந்த என்னாகமத்திலே 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது when we read Numbers 18, அது அவர்கள் செலுத்த வேண்டிய பலிகளை பற்றி சொல்லி it is told about the offerings there. இந்த லேவியர்கள் செலுத்தப்படுகிறதான பலி, The offerings. அந்த பலிகளை பற்றி என்ன சொல்லி இருக்குது? What we read about these அந்த offerings. என்னாகமம் 8ஆம் அதிகாரம் Numbers 8. நீங்க 8ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது We read verses 8. 3 பலிகள் இந்த லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Levites has been given with 3 இந்த offerings. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் Numbers 8, Levites. என்னாகமம் Numbers 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, Numbers 8, 12ஆம் வசனத்துல also 12. இதுல 3 பலிகளை பற்றி சொல்லி இருக்குது. We have 3 offerings. 8ஆம் வசனத்தை பாருங்களேன். See verses 8. அப்பொழுது ஒரு காளையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் கொண்டு வர கடவர்கள் சொல்றாரு இங்கே. Now let them take a young bull with its grain offering of fine flour mixed with oil. 12ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்கு? What we read in verses 12. 12ஆம் வசனத்தின் கீழ்ப்பகுதியில சொல்லி இருக்குது. இங்க என்ன செய்யணும்? பாவ நிவாரண பலியையும் மற்றொரு சர்வாங்க தகன பலியையும் செலுத்த வேண்டுமா? And you shall offer as a sin offering and the other as a burnt offering. பாவ நிவாரண பலி, sin offering, மற்றொரு சர்வாங்க தகன பலி. and the burnt offering. அப்ப பாருங்க, இந்த 3 பலி. 3 offerings. ஒன்னு போஜன பலி, One is the grain offering, இரண்டாவது பாவ நிவாரண பலி, sin offering, மூன்றாவது இன்னொரு சர்வாங்க தகன பலி. another one is burnt offering. அதான் சொல்லி இருக்கு. So that's what is told. மற்றொரு சர்வாங்க தகன பலி. There's another burnt offering. இது என்ன சொல்ல? இது எதை காட்டுது? What does it show? இந்த போஜன பலி என்று சொல்வது, The grain offering. போஜனம் என்று சொன்னால் தேவ சித்தம் செய்வதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். That's what Jesus told, that doing the will of God. அப்போஸ்தலர் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். That's what John, the book of Gospel, chapter 4, Jesus told his disciples. 34ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறார். He is told in verses 34. நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்கிறது, அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்குது என்று சொன்னார். I have to do the will of Father, and doing his work is my will, his will. ஆகையினால பிரியமானவர்களே, தேவ சித்தத்துக்கென்று தன்னை முழுதுமாய் ஒப்பு கொடுப்பதை காட்டுகிறது. It means that to surrender completely to do the will of God. பிதாவே, என் சித்தம் அல்ல, Father, not my will. உம்முடைய சித்தமாக கடவது. Let your will be fulfilled. லேவியன் இந்த பலியை செலுத்த வேண்டும். Levi has to give this offering. ஒரு ஆசாரியர் தன்னுடைய சுய சித்தத்தை செய்கிறவனாக இருக்கக்கூடாது. A priest should not do his own will. மனுஷ சித்தம் செய்கிறவனா இருக்கக்கூடாது. He should not do the will of man. பிசாசின் சித்தம் He செய்கிறவனா should not do the will of devil. அவன் உலகத்துக்குரிய சித்தத்தை செய்யக்கூடாது. He should not also do the will of அவன் world. செய்கிற தேவ சித்தத்துக்கு தன்னை முழுதுமா அர்ப்பணிக்க He has to completely surrender himself to do அதான் the will of போஜன God. பலி. That is this grain offering. போஜன பலி என்பது தேவ சித்தத்தை செய்வது. Grain offering is doing the will of God. இரண்டாவது, அவன் பாவ நிவாரண பலியாக செலுத்துகிறான். Second, he is giving offering of sin. சபையின் பரிசுத்த பாவ நிவாரண பலி என்று சொன்னால், When we say sin offering, 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 12ஆம் வசனத்துல Numbers 8:12, சபையின் பரிசுத்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். for the sanctification of the church I surrender myself. நான் என்ன தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, Not only surrendering myself to the will of God, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படிக்கு அவர்களுக்காக என்ன நானே பரிசுத்தமாக்குகிறேன். யோவான் சுவிசேஷம் book of John
17ஆம் அதிகாரம் 19 வசனம். Chapter 17 verses 19. அதுல சொல்லியிருக்கு பாருங்க. He's told that அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படிக்கு அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். and for their sakes I sanctify myself, that they also may be sanctified by the truth. சபையில யாருக்காவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு தோல்வி வருதுன்னா, In the church if there is a failure or problem, ஊழியக்காரன் முதல்ல தங்களை ஆராய்ஞ்சிப்பாங்க. servant of God, they have to examine themselves நான் first. சரியில்லை ஆண்டவரே, அதனாலதான் இப்படி நடந்திருக்கு. Lord, தங்களை ஆராய்ஞ்சிப்பாங்க. Lord, I'm not appropriate, that is the அதுதான் reason. தன்னை பாவ நிவாரண பலியாக தங்களை ஒப்பு கொடுப்பது. That it means surrendering themselves as sin offering. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படிக்கு That they also may be sanctified by the truth. அவர்களுக்காக என்னை நானே பரிசுத்தமாக்கினேன். For themselves I sanctified me. அப்ப சபையாருடைய பரிசுத்தத்துக்காக For the sanctification of the இந்த church, ஊழியக்காரன் தன்னைதானே பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறான். the servant of God is sanctifying himself. அப்ப நீங்க அவங்களுக்காக உங்களை தாழ்த்தணும் ஆண்டவருடைய So சமூகத்தில். for themselves you have to humble yourself. சரியில்லை, சபையார் சரியில்லைன்னா அது பல குறைகளை சொல்லக்கூடாது. அந்த ஆட்களே இப்படிதான், அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி ஒரு குறையாவும் தவறாவும் நம்ம பேசக்கூடாது. If the church believers are like that, you should not complain and tell them they are like that, they behave like that. You should not tell that. அடிக்கடி எங்களுக்கு பெரியவங்க சொல்லி கொடுக்கிறது அதுதான். That is what the elders have taught us. நீ ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா, If you are pleasing to the Lord, உன்னை நடத்துறவங்களுக்கு நீ அடங்கி இருந்தா, if you humble yourself to the leaders, நீ நடத்துகிற உன்னுடைய சபையாரும் உனக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. the church whom you lead will be humbling yourself and they obey to you. உன்னுடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணல, ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா, When the people do not obey to you, உனக்கு மேல இருந்த ஊழியக்காரங்களுக்கு நீ அந்த சுபாவத்தை காண்பிச்சு, you have shown your characters, the same character to the people who were above you. இந்த ஜனங்க இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, These people are not heeding to my voice. நல்லா இருப்பாங்களா நீ சொல்லக்கூடாது. You should not tell that will they be good. நீ ஒன்ன சுத்திகரிக்கணும். You have to sanctify ஒன்ன yourself. நீ பரிசுத்தமாக்கணும். You have to holy yourself. பரிசுத்தமாக்க ஒன்ன சுத்திகரிக்க ஆட்டோமேட்டிக்கா இங்க கிரியை நடக்கும். When you sanctify yourself automatically there will be work done. அதுதான் சபையின் பரிசுத்த பாவ நிவாரண பலிங்கிறது. சபையின் பரிசுத்தத்துக்காக நான் என்னை நானே பரிசுத்தமாக்குறேன். Sin offering, it means that for the sanctification of church I sanctify myself. சபையின் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, Not only sanctifying the அடுத்து church, 12 வசனத்துல சர்வாங்க தகன பலி. in the verses 12, burnt offering. சர்வாங்க தகன பலி எதை காட்டுகிறது? Burnt offering shows what? நான் என்னுடைய சொந்த பரிசுத்தத்துக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். For my own sanctification I surrender myself. தேவ சித்தத்தை ஒப்பு கொடுக்கிறேன். For the will of God I surrender. நான் அடுத்தது என்ன செய்கிறேன்? சபையாருடைய பரிசுத்தத்துக்காக என்ன நான் I பரிசுத்தமாக்குறேன். sanctify myself for the sanctification of the church. என்ன நான் அப்படி அவங்களுக்காக என்ன தாழ்த்தி போகிறது மாத்திரமல்ல, Not only humbling myself continually for themselves. மூணாவது, நான் என்னோட ஜீவியமும் பரிசுத்தமாக்கப்படணும், என்ன நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். Third is for my sanctification of myself I surrender to the Lord. லேவியர்களுக்கு இதெல்லாம் அவனுடைய ஆசாரிய ஊழியத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பிரதிஷ்டை. All these are the consecration which is given to the Levitical ministry. லேவியர்களுக்கு எதுக்கு பிரதிஷ்டை அவசியமா? So you should ask that. You may be asking a ஏன் question, பிரதிஷ்டை நீங்க தானே சொல்றீங்க பெந்தேகோஸ்தேக்காரங்க. why consecration is required for the Levites? பிரதிஷ்டை ஏன் சொல்றீங்க நீங்க? Why you are telling consecration? பிரதிஷ்டையில என்ன கிடைக்குது உங்களுக்கு? What you get in consecration? இருக்கிற காலத்துல கர்த்தர் தந்திருக்கிற தசமபாகங்களை வச்சு காணிக்கை வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதானே. Tithes or offering, whatever the Lord gives, you have to eat. எவ்வளவு பிரதிஷ்டையா இருக்கிறியோ, whatever the consecration you follow, நீ எவ்வளவு பிரதிஷ்டையா இருக்கிறியோ, whatever the consecration you follow, அவ்வளவுக்கு அவ்வளோ so much செய்ய முடியும். உன்னுடைய ஜீவியத்துல ஒரு பரிசுத்தம் உண்டாகும். there will be holiness in your life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's holy இதை name. பற்றி யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் When we read Exodus 29, 33 வசனத்துல வாசித்தா, when we read verses 33, அதுல சொல்லி இருக்குது, it is told here, அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு. it is told that sanctify them and surrender for the consecration. அப்ப பிரதிஷ்டை பண்ணுவது எதுக்கு? Why we consecrate them? அவர்களை பிரதிஷ்டை பண்ணுவது பரிசுத்தம் பண்ணும்படியாக தான் பிரதிஷ்டை பண்ணப்படுது. For the holiness we do this. அதனால பிரதிஷ்டை எதுக்காக? So why this? பிரதிஷ்டையினால் அவர்களுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகுது. In the consecration they become holy. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகையினால பிரியமானவர்களே, ஆகையினால பிரதிஷ்டையின் ஜீவியம் உங்களுடைய ஜீவியத்தின் பரிசுத்தத்துக்கு அது முக்கியமான அம்சமா இருக்கு. Life of consecration is required for your holy life. அடுத்தது அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய காரியம் இருக்குது. Next is about the sanctification. லேவியனுடைய சுத்திகரிப்பு பற்றி என்னாகமம் 8ஆம் அதிகாரத்துல எல்லாம் அவங்களுக்காக அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தை எழுதி இருக்கிறார். Numbers 8 is written for them, for the Levites, for the sanctification. கர்த்தர் அந்த அதிகாரம் அவங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. This chapter is written for the Levites. இவங்களுக்கு ஒரு 3 சுத்திகரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 sanctification is given to them. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, when we read Numbers 8 chapter 8 அவர்களை verse 7, சுத்திகரிக்கும்படி to cleanse அவர்களுக்காக செய்ய வேண்டியது என்ன? what they have to do? அவர்கள் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக, sprinkling water of purification on them. பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி,
And let them, இரண்டாவது and second is, and let them shave all their body. மூன்றாவது தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள். And third is, and let them wash their clothes and so make themselves clean. மூணு காரியம் என்னெல்லாம்? Three things. லேவியர்களுடைய சுத்திகரிப்பு என்ன? What is the Levite sanctification? பலிகள் 3, 3 offerings, போஜன பலி, grain பாவ offering, நிவாரண பலி, sin offering, சர்வாகதகன பலி. burnt offering. அப்போ சுத்திகரிப்பு என்ன? What is the sanctification? ஜலத்தினால் சுத்திகரிக்கணும். Sanctification by ரெண்டாவது water. சர்வாங்க சவரம் பண்ண வேண்டும். Let them shave their body. மூணாவது Third, வஸ்திரங்களை தோய்த்து சுத்திகரிக்க வேண்டும். let them wash their clothes and so make themselves இந்த clean. மூணு எதற்கு அடையாளமா இருக்குது? What is the three shadow of ஜலத்தினால் தெளிப்பது என்பது the pure water of purification? தேவ வசனத்தினால் சுத்திகரிக்கப்படுவதை சொல்லலாம். We can tell that the sanctification by God's word. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல When we read Ephesians 5, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, by the sanctification of water. அதனால தேவனுடைய வசனத்தின்படி அவன் ஒண்ணு முழுக்க ஞானசானம். புதிய ஏற்பாட்டுல அதுக்கு ஒப்பிடலாம், நம்ம We சொல்லலாம். can compare this for the baptism. ஞானசானம் என்பது எதுக்கு அடையாளமா இருக்கிறது? What does baptism show? தண்ணீர் எதற்கு அடையாளமா இருக்கிறது? அதுல என்ன வாசிக்குது? What is the sign of water? தாம் தண்ணீர் முழுக்கினால் தன்னை சுத்திகரித்து, Sanctify by the water. அந்த வாசி 26ஆம் வசனத்துல அது சொல்லியிருக்கு. தாம் அதை திருவசனத்துக்கு 5:26 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கு. That he might sanctify and cleanse her with the washing of water by the word. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே வசனத்தினால இந்த தண்ணீரினால் என்னை சுத்திகரிக்கணும்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும் தேவ In சமூகத்தில். being in God's presence, Lord, by your water, by your word, wash me. அவ ஆசீர்வாத கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போதும் பலிபீடத்துக்கு வரும்போதும் அங்க ஒரு வெண்கல தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. When in the tabernacle, when he goes to the most holy place, there is a brazen laver kept. அந்த தொட்டியில அவன் என்ன செய்வானா? தன்னுடைய கைகளையும் கால்களையும் அவன் கழுவுவான். And the laver, he used to wash your hands and legs. அவ்வப்போது வேத வசனத்தின்படி நம்மை சுத்திகரித்து கொண்டு, வேத வசனத்தின்படி நம்மை சுத்திகரித்து கொண்டிருப்பதற்கு அது அடையாளமா இருக்கு. That is the sign to sanctify yourself often by God's word. ஊழியக்காரன் அவ்வப்போது வசனத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வசனத்தின்படி தன்னை சுத்திகரிக்க வேண்டும். Servant of God, he has to surrender and he has to wash himself by God's word. ஜலத்தினால் தெளித்து தன்னை சுத்தமாக்குவது. It means sprinkling water of purification on them. இரண்டாவது Second, சர்வாங்க சவரம். let them shave. அவனுடைய சர்வாங்க சகரம் எதை காட்டுகிறது? Let them shave all their body. எல்லா முழு உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் சவரம் பண்ணிடுறான், உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும். From top to bottom is அதாவது completely shaving his சர்வாங்க body. சவரம். Complete shave of their அப்ப body. மாம்சத்துல இருக்கிறது எல்லாம் நீக்கப்படுறது காட்டுகிறது. It shows completely taking out in the body, in the flesh. எல்லாவற்றையும் விட்டு விலகிறதுக்கு அடையாளமா இருக்கு. It means separating from everything. மானுஷிகமான மாம்சிகமான யாதொன்று அவனுக்குள்ள இருக்க கூடாது. ஒரு Completely ஊழியக்காரன் separating from the manliness and flesh. அதுதான் சர்வாங்க சவரம் பண்ணுகிறான். Let them shave at all their body, it shows. பாருங்களேன், புதிய ஏற்பாட்டு காலத்து ஊழியம் பாத்தீங்களா? அந்த ஊழியத்துக்கு நிழல் அதில் இருக்கு. அதனால இந்த ஊழியத்துல அவன் மாம்ச பிரகாரமான பற்றுதல் ஒன்னும் அவனுக்குன்னு இருக்க கூடாது. எல்லாவற்றையும் சவரம் பண்ணி. In New Testament, he should not have anything which is related to flesh. Completely he has to shave it. எல்லாவற்றையும் அவன் விட்டு விட வேண்டும். Everything he has to forsake. தனக்குன்னு ஊழியத்தை வச்சிருக்க கூடாது. Nothing he has to keep for himself. தன்னுடைய பணம், தன்னுடைய வீடு, தன்னுடைய பைபிள், தனக்குரியதுங்கிறதே ஒண்ணு இருக்க கூடாது. His money, his house, his Bible, nothing for himself. மற்றவர்களுக்கு இருக்கிறதான உரிமை கூட எங்களிடத்துல இல்ல. For even others' rights, whatever they have, even that we don't have. பழைய பாட்டுல ஒண்ணு உண்டு. There's an old song. சிகரமதே, அந்த பாட்டுல நீங்க வாசிங்கன்னா, மற்றவர்க்கும் உரிமை எம்மில் இல்லையே, மாசற்ற சீயோன் உனக்கே. மற்றவர்களுக்குரிய உரிமை கூட என்னிடத்துல இல்ல. In this song, that's what we read, the rights which others have, even that I don't have. இவர்கள் மேல யாருக்குமே உரிமை இல்லை, மற்றவருக்கும் உரிமை இல்லை. And others also don't have rights on them. இவர்களுக்கு அவர் மேல உரிமை கிடையாது, இவர்களுக்கு எந்த காரியம் செய்வதற்கு உரிமை. And they do not have rights on others, and others do not have any rights on them. சர்வாங்க சவரம் பண்ணியாச்சு வேறுபதிக்கப்படும் போது இது ஒரு சுத்திகரிப்பு. This is a sanctification and separation when they shave completely their body. புதிய ஏற்பாட்டு காலத்துல ஊழியத்துல எவ்வளவு அந்த ஊழியத்துக்கு நிழலா கர்த்தர் எப்படி இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ள இந்த அப்போஸ்தல ஊழியத்தை ஏற்படுத்தி வைக்கிறார். See, the apostolic ministry, which is the right shadow of the Old Testament ministry. இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. Everybody will not accept it. ஏற்றுக்கொள்ள வல்லவன் தான் ஏற்றுக்கொள்வான். Only who can accept will accept it. பெற்றவன் தான் ஏற்றுக்கொள்வான். Those who receive this gift. வேதத்தில் சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் இது சத்தியம் தான் உண்மை, ஆனா எங்களால முடியாது என்றுவாங்க. People will tell, somebody will accept it, somebody will tell that this is true, but we cannot accept it. தங்களுடைய பெயருக்குன்னு இடமோ வீடுகளோ சொத்துக்களோ ஒன்று இருக்க கூடாது. They should not have property or assets in their name. ஊழியக்காரன் தனக்குன்னு சொல்லிட்டு பணங்களை சேர்த்து வைக்க. Servant of God should not gather money for himself. தனக்குன்னு வீடுகளை வச்சு கொண்டு. He should not have a house for himself.
இருந்தாலும் எல்லாவற்றையும் நான் சர்வாங்க சவரம் பண்ணி விட்டேன். Because I've shaved completely from my body. அதுதான் இரண்டாவது அவனுடைய சுத்திகரிப்பு. Second, that is his அப்படி sanctification. இல்லாதவன் அது எல்லாத்தையும் ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஸ்தாபனங்களை ஒப்படைச்சிட்டு உட்கார்ந்துருக்கணும். Whatever he has to institution, he has to surrender it and do it. இல்லாம நீ ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தா இன்னும் நீ இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு ஏற்ற விதத்தை நீ ஆயத்தப்படலன்னு அர்த்தம். அது If you are not doing that, you are not prepared for the right Levitical priesthood ministry. மூன்றாவது Third thing, வஸ்திரங்களை தோய்த்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it means tells let them wash their clothes. இந்த வஸ்திரங்களை தோய்த்தலுங்க வஸ்திரத்துல அதாவது இது கரையில்லாதபடிக்கு சுத்தமா இருப்பதை காட்டுகிறது. Cloth should be without any spot and it should be clean. இந்த ஊழியத்தை பற்றி வெளிப்படுத்தல் பெற்ற பின்பு மாம்சத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை. After revelation, getting the revelation of the ministry, they should not stain themselves with the flesh. இந்த ஊழியத்தை பற்றி வெளிப்படுத்தல் கிடைச்சிருச்சு. If you receive the revelation of this ministry, அது அந்த வெளிப்படுத்தல் அதாவது வஸ்திரம் என்பது ஜீவியத்தை காட்டுகிறது. the cloth shows their own life. உங்களோட வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்ததா இருக்க வேண்டும். Your cloth should be washed and should be clean. வஸ்திரங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? How your cloth should நல்ல வஸ்திரங்கள் தோய்த்து வெளுத்ததா இருக்கு. அவருடைய சுத்திகரிப்பு. that is sanctification. Let them wash their clothes. ஊழியத்துக்கென்று வெளிப்படுத்தல பெற்ற பின்பு After receiving the revelation of this ministry, யாதொரு இதுலயும் கரைபடக்கூடாது. you should not stain yourself with any flesh. கரைபடுகிறதை பற்றி பைபிள்ல சொல்லி இருக்கு. It is told about stain in the flesh. நாவினால் கரைப்படுத்தப்படுகிறதை பற்றி யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கு. In James 3 we read those who have been stained by the tongue. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல வாசிச்சீங்கன்னா அதுல உலகத்தால் கரைப்படுத்தப்படுது. James 1 last verse tells that getting stained by the world. யூதாவின் புஸ்தகத்துல கடைசி வசனங்களை நீங்க வாசிக்கும் போது அதுல 23ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்கே வஸ்திரத்தால் கரைப்படுகிறது பற்றி சொல்லப்படும். The book of Jude last verse 23 it tells that மாம்சத்தால் கரைப்படுத்துகிற வஸ்திரம் stained by the flesh. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்குது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாது. Revelation 14 talks about not staining themselves by the women. வார்த்தையால் கரைப்படுத்தப்படும். Stained by the word. நாவினால் கரைப்படுத்தப்படும். Stained by the tongue. தங்களுடைய வஸ்திர அதாவது உலகத்தால் கரைப்படுத்தப்படும். Stained by the world. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாமல் தங்களை காத்துக்கொள்ளும். Those who protect themselves not staining by the women. ஊழியக்காரர்களுக்கு நாலாவது ஊழியக்காரர்களுக்குரிய அனுபவங்கள். These are all the experience of the servants of God. இதெல்லாம் லேவியருக்கு தான ஊழியக்காரங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது நீங்க சொல்லலாம். You can tell that this is only for the Levites and not for us. எல்லாரும் ஊழியக்காரனே கர்த்தர் சொல்றாரு. Lord is telling all Israelites are my servants of God. விசுவாசிகள் இது தங்களுடைய ஆவியில் அவர்கள் பிரமாணத்தின்படி இவைகளை கைக்கொள்ள வேண்டும். As per the law they have to follow this. ஆனால் இஸ்ரவேலர்கள் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? But believers of God, இதை உங்களுடைய மனதில ஆவியில நீங்கள் இதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்டவர்களோடு இணைந்து நீங்கள் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நீங்கள் கடந்து வர வேண்டும். You have to receive it in your mind and spirit and you have to unite with servant of God and you have to grow up in the perfection of God Jesus Christ. இந்த லேவியரை பற்றி கடைசியா வாசிச்சீங்கன்னா about the Levites when you finally read, அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் இருக்கிறது. The offerings which they have to give to the Lord. தங்களை அர்ப்பணிக்கிறதை பற்றி இருக்குது. It is about their surrendering. இவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறதை பற்றி. It is about how they acknowledge. செலுத்த வேண்டிய பலிகளை பற்றி சொல்லி. It is told about their offerings. அவர்களுடைய சுத்திகரிப்பை பற்றி சொல்லப்பட்டு. It is told about their sanctification. அவர்களுடைய காணிக்கையை பற்றி சொல்லி இருக்குது. It is told about their offerings. அதே 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா Numbers 8 and 8 when you read, அவர்கள் செலுத்த வேண்டிய காணிக்கை என்ன? What is the offering? அப்பொழுது ஒரு காளையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியும் கொண்டு வர கடவர்கள் பாவ நிவாரண பலியாக மற்றொரு காளையும் வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Then let them take the young bull within grain offering of fine flour mixed with oil, and you shall take another bull as a sin offering. என்னெல்லாம் சொல்லி இருக்குது? What is told here? அங்க ஒரு காளை. It is told about bull. அதற்கேற்ற பிசைந்த மெல்லிய மாவு. இரண்டாவது, second is fine flour mixed with oil. மூணாவது வேறொரு காளை. And you shall take another bull. அந்த 8ஆம் வசனத்துல 3 காரியம் இதுலயும் சொல்லி இருக்கு. It is also 3 things told here. பலிகள் 3, 3 offerings, அவங்க செலுத்த வேண்டிய சுத்திகரிப்பு 3, 3 sanctifications, அவர்கள் செலுத்த வேண்டிய காணிக்கை. also the offerings. என்னெல்லாம்? What is that? முதல்ல ஒரு காளை. First is a bull. இந்த காளை அவர்கள் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் they have to offer it. இது ஒரு பாடுபடுகிற சிந்தையை காட்டுகிறது. This shows the thought of suffering. கிறிஸ்துவின் ஊழியக்காரன் பாடுகளின் சிந்தை உள்ளவனாக காணப்படுவான். Servant of God, he should have a mind of suffering. நீங்கள் மாம்சத்தில் பாடுபட்டால் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பீர்கள். When you suffer in your body, you shall be away from sin. உங்களை பாடுகள் என்று சொன்னால் சரீரத்திலே பாடுகள் மாத்திரமல்ல. Not only the suffering in the body, தங்களுடைய மனதிலே பாடுகள், suffering in the mind, தங்களுடைய இருதயத்திலே பாடுகள், suffering in their heart. இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளுக்கெல்லாம் தன்னை அர்ப்பணித்தார். Jesus Christ humble surrender himself for all the sufferings. சரீரத்தில் அவர் பாடுபட்டார். He suffered in the body. முள்முடி தலையின் முதல் உச்சங்கால் முதல் உள்ளங்கால் வரைக்கும், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் அவருக்கு
அவருக்கு பல பாடுகள் வந்து சரீரத்தில். From the top to the head until the toe of the body, he was in the body, he was completely suffered. முள்முடி சூட்டப்பட்டார். When he was the crown of thorns. பிடித்து இழுத்தார்கள். They plucked their beard. முகத்தில் துப்பினார்கள். They spat on his face. அவர் தலையை கொட்டினார்கள். They knocked on his head. சவுக்கால் அடித்தார்கள், முதுகுகளை கிழித்தார்கள். They whipped on his back. விலாவை குத்தினார்கள், ஈட்டினார். With the spear they pierced on his side. கைகளையும் கால்களையும் ஆணி அடித்தார்கள். On his legs and on his hands they pierced with nails. முழங்கால் அடிபட்டு கீழே விழுகு, தள்ளாடி விழுகிற நேரத்துல முழங்கால்ல வந்ததான அடிகள். The wound when he stumbled and he fell down. ஒரு பக்கம் சரீரத்துல பாடு. One is suffering on his body. இதயத்துல வந்த பாடு என்ன? What is the body suffering in the heart? 3 வருஷம் பயிற்சி கொடுத்த ஊழியக்காரங்க. The servants of God who was trained 3.5 years. காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். One is betrayed. இன்னொருத்த மறுதலிக்கிற, அவரை தெரியவே தெரியாது. Another one denied, saying that I don't know எல்லாரும் him. அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. Everybody left and ran. அது அவருடைய இதயத்துல வந்த ஒரு பெரிய பாடு. That was a great suffering on his heart. மனதுல வந்த பாடு என்ன? What is suffering on his mind? பிதா தன்னுடைய முகத்தை எல்லாரும் சரி கைவிட்டாங்க, பரவாயில்ல, எல்லாம் தனக்கு சரீரத்துல பாடுகளை சகிக்கலாம், இருதயத்திலும் பாடுகளை மனுஷனை நம்ப முடியாது, இவங்களும் விட்டுட்டாங்க. ஆனா பிதாவும் இவர் எப்பொழுதும் ஒன்னா இருந்தார். He can suffer in the body, he can suffer even in the heart, but on his mind everybody forsook him, left him, but father also hid his face from him. பிதாவும் இவர் ஒன்றாக இருந்தவர்கள். Father and he was one. இப்பொழுது முழு குலத்தில் உள்ள அக்கிரமங்கள் இவர் மேல சுமந்தது. The entire iniquity of this world was cast on him. ஏன்னா தீமையை காணக்கூடாது, சுத்த கண்ணன். But because he was a clean, he cannot see unclean. அக்கிரமங்களே பாவங்களே அவருக்கு பிதாவுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய ஒரு நடுச்சுவரை உண்டாக்குறது, சேவனிடத்தில் சேரக்கூடாதபடி. Iniquity and sin are the great wall between people and God, so that they cannot unite together. உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே, your iniquities and your sins, உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவர் செவியை அடைக்கிறது. That is what is closing your ears, that you cannot heed to him. அவரை மௌனம் சாதிக்க வைக்கிறது. He is making you to keep quiet. இப்பொழுது முழு பாவமும் இயேசு குமாரன் மேல வந்தவுடனே Now the entire sin came on the son. பிதா முகத்தை மறைக்கிறார். Father started to hide his face. முகத்தை மறைக்கிறார். Father started to hide his face. மௌனம் சாதிக்கிறார். He is keeping silence. பேசாம இருக்கிறார். He is keeping quiet. காது கேட்காதவர் போல இருக்கிறார். He is as if he cannot hear. கைவிட்டு விட்டார். He has forsook them. அவர்தான் சிலுவையில் இருந்து கொண்டு என் தேவனே என் தேவனே என்று கூப்பிட்டார். That's what being in cross he told, oh my Lord, oh my God. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு? Oh my God, why did you forsake me? கைவிட்ட உடனே அந்த பிதாவை விட்டுட்டாரா? Did Father leave him? அந்த கைவிட்ட அந்த பிதாவிடத்திலே என்னுடைய ஆவி ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி He ஒப்புக்கொடுத்தார். told that I surrender my ghost in my hands of Father. மனதில, சரீரத்தில, இருதயத்தில நமக்கு பாடுகள் வரும். So we have sufferings in the mind, heart and body. ஊழியக்காரர் எல்லாவற்றையும் சுமக்க வேண்டும். Servants of God, you have to carry everything. தன்னை அது அப்படி தங்களை காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும். As like a offering, they have to surrender themselves. இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் சொல்லணும் நீங்க. So you have to tell that for this purpose I came into this பேதுரு work. அப்போஸ்தலன் சொல்றாரு. That's what St. Paul says. கிறிஸ்து நமக்கு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். Christ has kept us a model. நீங்கள் நன்மை செய்து பாடுபட வேண்டும். You have to do good and then suffer. பொறுமையா செய்வீர்கள், ஆனா அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். If you patiently you have suffered, that is what is acceptable from the side of God. சொல்லணும், இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் என்று சொல்லணும். You have to tell for this purpose I have come into this work. அதுதான் காலையை காணிக்கையா கொடுக்கிறது என்று சொல்வது. தன் பாடுபடுகிற சிந்தையை தான் எப்பொழுதா இதற்காக தான் இந்த வேலைக்கு வந்தேன் சொல்லிக்கொண்டு அந்த சிந்தையை ஆயுதமாய் தரித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர் sacrificing a bull, it means that they're surrendering themselves for the suffering, and the servant of God, they have to be prepared for this. மெல்லிய பிசைந்த மெல்லிய மாவை அவன் காணிக்கையா கொண்டு வருகிறான். A fine flour mixed with oil. பிசைந்த மெல்லிய மா. A fine flour mixed with oil. அழகா சொல்லி இருக்குது. It is beautifully. எண்ணெயில பிசைந்த மெல்லிய மா. A fine flour mixed with oil. மாவுன்னாலே நல்லா நொறுக்கி தான் அந்த மாவாகுது. The flour is completely crushed and then it becomes flour. நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். You have been crushed above crushed. அதுக்கு ஒப்பு கொடுத்து மெல்லிய மாவாயாச்சு. After surrendering, it has become a fine flour. மெல்லிய மாவா நொறுக்கியாச்சு. நீ பறந்து போயிட கூடாது. You cannot fly. You should not fly after being a fine flour. பறந்து போகாம இருக்கிறதுக்கு அத எண்ணெய் ஊத்தி பேசையிறது. So that is why the oil is poured and you have been mixed together so that it does not fly. கத்த பிதா ஆண்டவர் உன்னை நொறுக்க when Lord beat you, grind you, நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல், பாடுகளுக்கு மேல பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில வரும். sufferings over sufferings, and Lord will grind you. எல்லா விதமான பாடுகளும் உங்களுக்கு வரும். All kinds of sufferings will come on you. அந்த சமயத்துல எல்லாம் என்ன செய்யணும்? In that situation you have to பாடுகளுக்கு பயந்து ஓடிர கூடாது. You should not run away. பாடுகள்ல பயமுறுத்தவும் கூடாது. You should not fear, and neither you should fear. முறுமுறுக்கவும் கூடாது. You should not murmur. அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? What you have to do?
அந்த நேரத்துல எல்லாம் எண்ணெயினால் பிசைஞ்சது போல as like mixed with oil. தேவ அன்பினால நிரம்பி ஒருவரோடு ஒருவருடைய ஐக்கியத்தை நீங்கள் You have காத்துக்கொள்ளணும். to protect the fellowship with God's love with one another, அப்படி காத்துக்கொண்டு உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் ஓடணும். which you preserve and then run your race. மூன்றாவது Third, வேறொரு காளை. there's another bull. அந்த காளை என்ன? Why that? அதுல வசனம் என்ன சொல்லி இருக்குது? What does scripture say? வேறொரு காளை என்று And you சொல்லுவது shall take another bull. மனதில படுகிற இன்னொரு பாடு. There's another மனதில வருகிறதான ஒரு பெரிய பாடு. these sufferings in my mind. இது அந்த முதல்ல ஒரு காளைங்கிறது பாடுபடுகிற சிந்தை மாத்திரமல்ல. First bull is about the வேறொரு காளை என்று சொல்லுவது but the mind of the sufferings. மனது ரீதியில என்னென்ன பாடுகள் வந்தாலும் Another bull shows in the offering sufferings in my mind. அதற்காக நான் என்னை காணிக்கையா ஒப்பு கொடுக்கிறேன். I surrender myself as offering. இப்படி எல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டு வாழுகிற வாழ்க்கை தான் லேவி ஆசாரியத்துவத்தின் முறைமையின்படி ஏற்படுத்தப்பட்டதான ஊழியம். Surrendering and living this life is the priesthood, Levitical priesthood ministry. இதை கேட்கும்போது கொஞ்சம் நமக்கு கருக்கலா தெரியும் சில நேரங்களில். When we hear this, it will be little difficult for us. வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவங்க, those who have desire in God's word, ஊழியத்தினுடைய ஆழத்தை விளங்கி கொள்ளணுங்கிறவங்க, those who want to know the depths of this ஒரு ministry, முறை இல்ல ரெண்டு முறை மூன்று முறை அதை நீங்க திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் இந்த வசனம் எவ்வளவு ஆழமானது கர்த்தர் இந்த ஊழியத்தை இந்த சபையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். once or twice when you read deeply, you will understand the depth what Lord has prepared for this ministry. ஊழியத்தின் பகுதியில் இப்படி எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். So Lord has prepared this in the ministry like this. அப்படிப்பட்ட சபையில கர்த்தர் என்னை ஐக்கியமா வைத்திருக்கிறார். So like this church, in this church Lord has given me this fellowship. இந்த லேவி ஆசாரியத்துவத்திற்கு முறைமைக்கு ஏற்ற ஒரு ஊழியத்தை புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் காண்பித்தாரே அந்த ஊழியர்களை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று நீங்கள் நன்றி உள்ளவர்களா இருப்பீங்க. You will be thankful saying that in the Old Testament Levitical ministry it is the right shadow in the New Testament church, and this ministry Lord has kept, and I am in fellowship of this church. ஏதோ ஒரு ஊழியங்களை செய்யலாம். We can do any kind of ministry. முழு நேரம் கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கிறவர்கள் இப்படிதான் தங்களை டெடிகேட் பண்ணியிருக்காங்க. But full time ministry, those who surrender themselves will be dedicated to doing like this ministry like this. ஊழியர்கள் தான் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லப்பட்ட எரேமியாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் கடைசி நாட்கள் எழுப்புவாராக. As like in the books of Jeremiah, God told that those who do this kind of ministry, I shall multiply them. எரேமியா 33 அதிகாரம் 22 வசனத்திலே, book of Jeremiah chapter 3 வானத்து நட்சத்திரங்கள் 33 அதிகாரம் 22 வசனம். Chapter 33 verses 22. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாதமா இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Lord tells that as the host of heaven cannot be numbered, nor the sand of the sea measured, so will I multiply the descendants of David my servant and the Levites who ministered to me. இந்த நாட்களில் இப்படிப்பட்ட லேவி ஆசாரியத்துவத்துக்குரிய ஊழியங்கள் நம்முடைய மத்தியில் எழும்பும்படியாக சபையாராகிய நாம் இந்த நாட்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். We should pray too much for this kind of Levitical priesthood ministry has to raise more. கர்த்தர் கடைசி நாட்களில் தாசனாகி தாவீதின் சந்ததி எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரை வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். He is told that in the last days David my servant and the Levites who ministered to me I shall multiply them. மந்தையை பெருக பண்ணுகிறது போல கர்த்தர் மனிதரை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு எசேக்கியேல் 36 அதிகாரம் 37 வசனத்துல சொல்றாரு. Ezekiel 36:37 he told that as like I multiply the herds I shall multiply the flocks. மந்தையை பெருக பண்ணுகிறது போல பெருக வைக்கிறார். As like the flocks I shall multiply. ஜனங்கள் மந்தையை போல பெருகும்போது when people multiply அப்ப ஜனங்களை நடத்துகிறதுக்கு ஊழியக்காரங்க என்ன செய்யணும்? So the servants of God to lead கர்த்தர் அதுதான் எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொல்றாரு. That's what with Jeremiah he tells. எனக்கு ஊழியம் செய்கிற லேவியர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். I shall multiply the Levites who minister for me. ஆகையினால அவர் அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க எழும்பும்படியாக நாம் அதிகமாக ஜெபிப்போம். So this kind of ministers raise, let's pray for that. ஆகையினால அப்படிப்பட்ட லேவியர்களை கொண்டு சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Lord is blessing through this kind of Levites. ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தர் லேவியரை தேர்ந்தெடுத்தார். To bless the people Lord chose Levites. கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். Through God's name they bless them. பாருங்க உபாகமம் 10 அதிகாரம் கடைசி 8 வசனத்துல Deuteronomy 10 அதிகாரம் Deuteronomy chapter 10 verses 8 வசனத்தை நீங்க வாசிக்கும்போது when we read verses 8 அதுல கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறதற்கும் to carry God's tabernacle, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஆராதனை செய்வதற்கும் to stand in God's presence and serve, கர்த்தருடைய நாமத்தினால ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கும் to bless them, கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். to bear the ark. Lord separated the Levites. இந்த ஊழியம் பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியம். This ministry is a separated ministry. ஆகினால் பிரியமான இந்த ஊழியத்தின் தரிசனத்தை மேன்மை நம்ம விளங்கி, Beloved, understanding the excellence and goodness of this ministry, இப்படிப்பட்ட லேவியர்கள் எழும்பும்படியா ஜெபிங்க. pray for the raise of Levites. அப்படிப்பட்ட லேவி ஆசாரியத்துவத்தின் முறைமையின்படி ஏற்படுத்தப்பட்டதான இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையுள்ள
ஊழியர்களை கனம் பண்ணுங்க, அந்த ஊழியங்களோடு இணைந்திருங்க, கர்த்தருடைய வரைக்கு ஆயத்தப்படுங்க. Honor this Levitical ministry and honor this Melchizedek ministry. Honor the servants of God. Be united with them and bless them and continually be தாம் in இந்த the கடைசி நாட்களில் இப்படி அநேக தம்முடைய ஊழியக்காரர் மேல தம்முடைய ஆவியை ஊற்றி In the last days, Lord shall pour out the spirits in all the servants of God. எனக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களை வர்த்திக்க பண்ணுவேன்னு சொன்னாரு. Lord told that I shall multiply the servants of அந்த God. காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி Lord shall fulfill this. கர்த்தர் சீயோனுடைய வேலையை கர்த்தர் கட்டி முடிப்பார். Lord shall build the work of Zion completely. நம்ம எல்லாரையும் ஆசீர்வதி. The Lord bless all of us. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let's all praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord.